ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ பிப்ரவரி மாசத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். பிப்ரவரி மாசத்துல என்ன தனி சிறப்பு அப்படின்னா, பிப்ரவரி மாசத்துல முதல்லயே, அதாவது பௌர்ணமியிலேயே இந்த மாதம் தொடங்குறது தான் ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் இருப்பாரு. அதே மாதிரி கேது சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி சூரியன் ஒரு 12 நாள் மகரத்திலையும், செவ்வாய் ஒரு 23 நாள் மகரத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி புதன் 3 நாளையும், சுக்கிரன் 6 நாள் மகரத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் கும்பத்துல ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு. அந்த ராகு பகவான் கூட சுக்கிரன் 20 நாள், புதன் 20 நாள் இருப்பாங்க. சூரியன் 18 நாள், செவ்வாய் 7 நாள் கும்பத்துல இருப்பாங்க. இதுதான் இந்த கிரக நிகழ்வுகள் இந்த மாதத்திற்கு. அதே மாதிரி துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா ஜனனகால ஜாதக அடிப்படையில ஒருத்தர் பிறந்த நாள், நேரம், இடம் இந்த மூணையும் வச்சு தசாபுக்தி அடிப்படையில ஒரு விஷயம் ஜனன ஜாதகத்துல ஒரு நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், ஜனன ஜாதகத்துல பிக்சட் செய்யப்பட்டது, அதாவது நிலைப்படுத்தப்பட்டது. அந்த நல்லதும் கெட்டதும் எப்ப நடக்கும் அப்படின்னா கோச்சார நிகழ்வுகள்ல எப்ப நல்லது நடக்கணும்னு வருது, கெட்டது நடக்கணும்னு வருது, அப்பம்போது மட்டும்தான் நல்லதையோ கெட்டதையோ ஒரு மனுஷன் அனுபவிப்பாங்க. இப்ப துல்லியமான பலன்கள் வேணும்னா நம்ம நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். மேசராசியோட ராசி நாயகன் செவ்வாய் மகரத்துல உச்ச நிலையில இருப்பாரு. உச்ச நிலையில ஒரு 23 நாள் மகரத்துல இருப்பாரு. பிற்பாடு ஒரு 7 நாள் கும்பத்துக்கு போயிடுவாரு. அதே மாதிரி செவ்வாய் இந்த காலகட்டத்துல உச்சமா இருக்கிறது ஒரு தனி சிறப்புங்க. மேசராசிக்காரங்களுக்கு தனி சிறப்பு தான். தை மாசத்துல இருந்தே ஒரு நல்ல ஒரு தைரியம். பொதுவாகவே மேசராசிக்காரங்க தைரியமான ஆளு தான். இப்ப அதையும் வலுப்படுற மாதிரி உங்க ராசிநாதன் உச்சநிலையில இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப இன்னும் தைரியத்தை கூடுதல் தன்மையா இருக்குது. இதனால எந்த ஒரு விஷயத்தையும் போல்டா, இப்ப தைரியம்னு சொல்லியாச்சு, அதனோட பாவம் 3ஆம் பாவம் தான் தைரியத்தை குறிக்கக்கூடிய பாவம். அதுல குரு பகவான் இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானம், தைரியம், மீரியம், வெற்றி, விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அதுல குரு பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல உங்களை எடுத்துக்கொண்ட முயற்சிகள், முதல்ல முயற்சி எடுப்பீங்க. அந்த எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். கலைத்துறை, விளையாட்டுத்துறை, காவல், இராணுவம் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா, முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சியில வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 3ஆம் இடம் இளைய சகோதரன் சொல்லுவோம். தம்பி தங்கைகள் அவங்க மூலியமா அனுகூலங்கால ஆதாயங்கள் கிடைக்கும். போன மாசம் வரைக்கும் தம்பி தங்கைகளோட கொஞ்சம் சண்டை சச்சரவு, அவங்க உங்களை புரிஞ்சிக்கல, நீங்க அவங்கள புரிஞ்சிக்கல, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்துல அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. எதிலும் வெற்றி அடையக்கூடிய தன்மைகள் உண்டு. புகழ் கிடைக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சந்திரன் இந்த ஒரு 2.25 நாள் இருப்பாரு உங்க 4ஆம் இடத்துக்கு. ஒரு சந்திரன் வேகமா நகரக்கூடிய கிரகம். 2.25 நாள் ஒரு ராசியில இருப்பாரு. இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப தனி சிறப்பு. ஏன்னா 4ஆம் இடம் தாய் வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். மாணவர்கள் கல்வியில ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி தாய் வழி உறவுகளால அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி வீடு வாகனம்
ஏதோ ரொம்ப நாளா வந்து வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா வீடு வாகனம் யோகம் உண்டாகும். வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, பொருள் சேர்க்கை உண்டு. அதெல்லாம் நல்லபடியாவே இருக்கும். என்னதான் மேச ராசிக்கு விரய சனி போய்கிட்டு இருக்குது. அதனால பணங்காசை பார்த்து செலவு பண்றது நல்லது. விரயம் ஆகும் தான். அது வந்து சுப விரயமா ஆக்கிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வீண் விரயங்கள் எதுவும் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். தேவைய பணங்காசு கண்டிப்பா வரும் கையில. அந்த வர்றத கரெக்டா பயன்படுத்துங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. ராகு பகவானை மாதிரி கேது பகவான் ரொம்ப வந்து தொல்லைகள் கொடுக்க மாட்டாரு. இருந்தாலும் கேதுவும் கொஞ்சம் பெருசா பாதிப்புகள் கிடையாது. ஆனா லைட்டா வந்து கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்க தான் செய்வாங்க. ராகு கொடுக்கறத விட கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு. அவ்வளவுதானே தவிர பெருசா ஒன்று 5ஆம் இடத்துல என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப சிறந்ததா இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் வந்து குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப இந்த காலகட்டத்துல பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள்ல ரொம்ப பாதுகாப்பா வந்து இந்த காலகட்டத்துல நீங்க, ஏன்னா 5ஆம் இடம் வந்து புத்திர பாக்கியஸ்தானம். குழந்தைகளை கொஞ்சம் கவனமா வந்து பாதுகாத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கிறாரு. வேலை 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, வேலையும் அதுலதான் இருக்குது. வேலையை கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுவாரு. வேலைகள்ல கொஞ்சம் சிறு சிறு குறைபாடு, மன அழுத்தம் இருக்கதான் செய்யும். அதே மாதிரி கடன் தீரக்கூடிய அமைப்பு, அந்த பாவத்தை பார்க்கறதுனால கடன் தீரும். நோய் வந்து குறையக்கூடிய அமைப்புகள், நோய் சரியாகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ரொம்ப நாளா திருமணம் ஆகல அப்படின்னா, ஏன்னா 7ஆம் இடம் வந்து கணவன் மனைவி ஸ்தானம், கலத்தர ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், தொழிற்துறை பார்ட்னர் ஸ்தானம்னு சொல்லுவோம். கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகளை குரு பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி ரொம்ப நாளா திருமணம் ஆகல அப்படின்னா கணவன் மனைவிய கொடுப்பாரு. ஏன்னா கணவன் மனைவி இருந்தாதானே சண்டை சச்சரவு வரும். அதனால கணவன் மனைவிய கண்டிப்பா வந்து குரு பகவான் கொடுப்பாரு. அந்த சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்கனவே கணவன் மனைவி ஸ்தானம் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால பிரச்சனையா இருந்ததுன்னா, ரொம்ப நாளா இப்ப 1 வருஷமா பிரச்சனை, 6 மாசமா பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. திருமண யோகம் வந்து கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் இடம் வந்து இயல்பா இருக்குது. வெளி மாநிலம் கொஞ்சம் தூர இடங்கள்னால அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா இருக்கும். திடீர் பணவரவு, தனவரவு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பாரு, லாபஸ்தானத்தை பார்ப்பாரு. ஏற்கனவே வந்து 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரம், இளையதாரம், மூத்த சகோதரம், இளையதாரம், அப்புறம் லாபஸ்தானம்னு சொல்லுவோம். வெற்றி அடையக்கூடிய சாரம், நோய் தீரக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரபுள் ஆகிட்டு இருக்கும். அந்த ராகு பகவான் கூட சுக்கிரன், புதன் இணைவாங்க. அதே மாதிரி குரு பார்வையும் அந்த ராகு பகவானுக்கு இருக்கு. அதனால நோய் தீரக்கூடிய அமைப்பு, லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி முதல் திருமணம் சரியில்லாம போயிட்டு 2வது திருமணத்திற்காக பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா 2வது திருமணம் கைகூடக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி மூத்த சகோதரர்கிட்ட ரொம்ப நாளா வந்து பிரச்சனை, அவருக்கு அண்ணன் அக்கால்கள் அவங்க கிட்ட இருந்து நமக்கு வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுகா இருக்கு, மன வருத்தங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உங்களுக்கு உண்டுங்க.
அதே மாதிரி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க, அதனால விரய சனின்னு சொல்லுவோம். கொஞ்சம் விரயங்களை வந்து கொஞ்சம் பார்த்து, அதாவது பணம் காசு கையில வரும், வர்ற காசை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. வீண் விரயங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பாரு. அதனால குடும்பம், ஏன்னா குடும்பம் தனம், குடும்பம் வாக்குன்னு சொல்லுவோம். தனம் பொருளாதாரம், அதாவது காசு பணத்தை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. அதே மாதிரி குடும்பத்துல வார்த்தைகளை எதுவும் விட்டுறாதீங்க, யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதனால வந்து வாக்குகள், தேவையில்லாத வார்த்தைகள் விடாதீங்க, யாருக்கும் வாக்கு கொடுக்குற வேலை வச்சுக்காதீங்க. அதே மாதிரி உங்க 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பார். ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தை வழி உறவு, அதனால வந்து அந்த விஷயத்துல, அதாவது சண்டை சச்சரவுகள் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும். தந்தையோட உடல்நிலைகள்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சிறு சிறு உடல் உபாதைகள் தெரிஞ்ச உடனே மருத்துவரை சீக்கிரம் அணுகி அதை சரி பண்ணிக்குங்க. மற்றபடி எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்குது. பெருசா வந்து பாதிப்புகள் எதுவும் இல்லை. விரயசனி நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமா, பணங்காசை மட்டும் கொஞ்சம் கவனமா கையாளுங்க. மற்றபடி பொது பலன்கள் தான் இது. ஜனனகால ஜாதக அடிப்படையில துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும். ஜனனகால ஜாதக அடிப்படையில துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.